Hi guys, it's Sarvini. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? கண்டிப்பா நீங்க எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷமாச்சு. ரொம்ப வருஷம்னா ஒரு 10,000 வருஷம் நான் நினச்சிக்காதீங்க. லைக் 1.5 years ஆச்சு. நான் 1.5 years வீடியோ போடல. இது ஒரு பெருமையான விஷயமான்னு கேட்டால் சத்தமா இல்லை. ஆனால் எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. நான் ஒரு 2 வருஷமா நான் வீடியோ போடல. நினச்சாக்கா எனக்கே தெரியல. என்ன சொல்றதுன்னு என்ன நினைச்சாலே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அது ஏன்னு தெரியல. இப்போ நம்ம ஒரு விஷயம் சொன்னாக்கா அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் 2022 டிசம்பர்ல ஜோம்பி வைரஸ்னு ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ நான் கொஞ்சம் ஒரு ரெசல்யூஷன், ஒரு உறுதிமொழின்னு நான் எடுத்தேன். என்னதுன்னா 2023 நான் நிறைய வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி எடுத்தேன். ஆனால் அது நடந்துச்சான்னு கேட்டால் இல்லை. ஒரு 2023 அதாவது போன வருஷம் ஒரு 20ல் 2 வீடியோ தான் போட்டேன். 2 வீடியோ தான் போட்டேன். அதோட நான் காண போயிட்டேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அதுவே யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா யார் இது சொந்தமாக பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. நான் சொந்தமாக தான் பேசுகிறேன், உங்ககிட்ட தான் பேசுகிறேன். அதுவே கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா கான்ஸ்டிபேஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் என்னோட சேனலில் போயிட்டு என்னோட வீடியோஸ் பாருங்கள். ஜாரிபினி அந்த சேனலில் போயிட்டு என்னோட வீடியோஸ் பாருங்கள். அதுவே என்னோட வீடியோஸ் பார்த்தவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, 1.5 years அதாவது 1.5 வருஷமாக நான் ஏன் வீடியோ போடலைன்னா அது எப்படி சொல்லாது, நான் ரீசன்ஸ் கொடுத்தாக்கா அது வேலிட் இல்லை. லைக் 1.5 years இது நினச்சின்னு சொன்னாக்கா அது ஒரு வேலிட் இல்லாத ஒரு திங்காக இருக்குது. ஸோ நான் ரீசன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். எனக்கு ரீசன்ஸ் கொடுக்க வேணாம். வீடியோ பார்த்தாது தினமும் நான் என்னோட சோக கதை சொல்கிற வீடியோ ஆயிரும். பட் நான் சோக கதை சொல்ல வரல, ஒரு நல்ல கதை சொல்ல வந்திருக்கேன். அப்போ எப்படி சொல்ல, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சொல்ல. எனக்கு வீடியோ செய்கிறது முக்கியம். ஸோ அதனால தான் நான் ஒரு ஏதோ சொல்ல விரும்பல, உறுதிமொழி, ஒரு ரெசல்யூஷன் அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. நான் வீடியோ எடுக்கிறேன், அது மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப எக்ஸ்ட்ராவும் சொன்னாக்கா அது நடக்க மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, இது சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது. நான் மற்றவங்களுக்கு சொன்னால் அது நடக்குது. இப்போ நான் இந்த மாதிரி நான் இப்படி சேர்க்கிறேன் அப்படி சொன்னால் நடக்க முடியாது. அதுவே நான் மற்றவங்களுக்காக சொன்னாக்கா அவங்களுக்கு நடக்குது. எனக்கு புரியல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆக்சுவலி இது நான் 2வது வாட்டி வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா நான் முதல் வாட்டி எடுத்துட்டு நான் மைக் ஆன் பண்ணல. ஸோ இது அதான் வீடியோ அப்பப்போ எடுக்கலைன்னா மைக்கு எப்படி ஆன் பண்ணுறது தெரியல, எப்படி பேசணும்னு தெரியல, இது எதுவுமே தெரியல. நான் பேசி முடிச்சிட்டேன். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அப்புறம் நான் பார்க்குறேன் வீடியோ இல்லை. லைக் வீடியோ இருக்கு, நான் பேசியிருக்கேன். ஆனால் அது எப்படி சொல்ல, என்னை சுற்றி சத்தங்கள், நான் பேசுறது அவனுக்கு விளங்கல. நான் ஏன்னா மைக் ஆன் பண்ணல. யார் மேலே தப்பு? என் மேலே தான் தப்பு. த வில்லேஜ் வித் நோ டாஸ். இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போறேன்னா, கதவுகள் இல்லாத ஒரு கிராமம். உங்களுக்கு தெரியுமா, 300 வருஷமா அந்த கிராமத்தில் கதவு இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் 2024 வரைக்கும் அந்த கிராமத்தில் ஒரு கிரைம் கூட நடந்ததில்லை. அது எப்படி? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்கு போகலாம். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுலேருந்து தான் இந்த கிராமத்தில் கதவுகளே வைக்கிறது இல்லை. இந்த கிராமம் பேர் என்னதுன்னா ஷனி ஷிக்னாபூர். இந்த கிராமம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கிராமம். 300 years ago, அதாவது 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் ஒரு வெள்ளம் மாதிரி வந்திருக்கு. அது எப்படி வந்திருக்குன்னா பனஸ் நலா ரிவர், அந்த ரிவர்லேருந்து தான் வெள்ளம் வந்திருக்கு. ஏன்னா அடுத்த மலையால். அப்போ ஒரு நாள் ஒரு பையன், ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறு பையன், அவன் என்ன பண்ணியிருக்கான்னா ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணில் ஒரு கருங்கல், ஒரு கருப்பு கல்லில் ஒரு கல் தென்பட்டிருக்கு. அப்போ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனுக்கு ஒரு ரோட் மாதிரி, அதாவது ஒரு கம்பி மாதிரி எடுத்து அந்த கல்லை தட்டியிருக்கான். அப்போ அவன் தட்டும் போது அந்த கல்லேருந்து என்ன வந்திருக்குன்னா ரத்தமாக கொட்டியிருக்கு. அந்த பையனும் பயந்துட்டு வீட்டுக்கு போயிருக்கான்.
அப்புறம் அதே ராத்திரி அந்த ஊர் தலைவர் கனவுல வந்துட்டு சனி பகவான் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தான் சனி பகவான், உங்கள் ஊருக்கு சிலை வடிவத்தில் நான் வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா என்னை வந்து உங்கள் ஊரில் வச்சு வழிபடணும், அதாவது பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சனி பகவான் அதே கனவுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து உங்களை காக்கணும்னா, அதாவது உங்கள் எல்லாத்தையும் அந்த ஊர் முழுக்க நான் வந்து பாதுகாக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து என்னை ஊர் நடுவில் வந்துட்டு அந்த ஊரை வந்து அன்ஷெல்டர்டாக வச்சிருந்தா தான் நான் வந்து உங்களை காக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. அன்ஷெல்டர்ட்னா அந்த ஊர் ஃபுல்லாக, அந்த ஊர் முழுக்க வந்துட்டு கதவுலேருந்து விண்டோஸ்லேருந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கல், அதாவது சனி பகவான் வடிவத்தில் வந்த கல் வந்துட்டு 1.5 மீட்டரில் இருந்த ஒரு கல். அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சனி பகவான் சொன்ன மாதிரி கதவு எல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் விண்டோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த ஊரில் எந்த ஒரு வீட்டுக்கும் சரி எதுக்குமே கதவுன்றது ஒன்று இருக்காது. அது மட்டும் இல்லை, நீங்களே இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம் எப்படி அவங்க வந்து அந்த கருங்கல் 1.5 மீட்டர் அந்த கல்லை வந்துட்டு அந்த ஊர் நடுவில் வச்சு வழிபடுறாங்கன்னு. அண்ட் இப்போ வரைக்கும் அந்த ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வராங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னதுன்னா, இப்போ வரைக்கும் அந்த ஊரில் வந்துட்டு எந்த ஒரு பில்டிங் கட்டினாலும், எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்ட் பண்ணாலும் கதவு இருக்காது, விண்டோஸ் இருக்காது. நீங்கள் எல்லாம் யோசிக்கலாம், இப்போ வரைக்குமா ஒரு கதவு கூட இருக்காது, ஒரு விண்டோஸ் கூட இருக்காதுன்னு எப்படி? ஆனால் ஒரு ப்ரைவசிக்காக அவங்க இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு துணி மாதிரி ஒரு திரை மாதிரி போட்டு அவங்க வீட்டை வந்து மூடியிருக்காங்க. இப்போ ஒரு பேங்க்னா அங்கே தான் வந்து நம்ம பணத்தெல்லாம் சேமித்து வைப்போம் தானே. ஸோ அந்த பேங்க் வந்து எவ்வளோ ஒரு செக்யூரிட்டி எல்லாமே வச்சுருப்பாங்க, ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோட தான் ஒரு பேங்க் இருக்கும். பட் சனி ஷிக்னாபூரில் வந்துட்டு அந்த பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க்கு கூடயும் கதவு இருக்காது. ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லாக்லெஸ் பேங்க் எங்கே இருக்குன்னா சனி ஷிக்னாபூரில் தான். 2015 அப்போதான் அந்த கிராமம், அதாவது சனி ஷிக்னாபூரில் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனே பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2015க்கு முன்னாடி அந்த ஊரில் எந்த ஒரு க்ரைமும் நடந்ததில்லை. அண்ட் 2015க்கு அப்புறம் பில்டு பண்ணதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் இப்போ வரைக்கும் ஒரு க்ரைமும் நடந்தது இல்லை. ஈவன் இப்போ நம்ம ஒரு விசிட்டராக கூட அந்த ஊருக்கு விசிட் பண்ணக்கூட நம்ம அந்த ஊரோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் அங்கே இருக்கிற பப்ளிக் டாய்லெட் கூடயும் கதவு இருக்காது. ஸோ ஒரு ப்ரைவசிக்காக அவங்க அந்த துணி மட்டும் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். சரி, நீங்கள் எல்லாம் யோசிக்க, திடீர்னு ஏதாச்சும் ஒரு க்ரைம், ஏதாச்சும் ஒரு குற்றம் பண்ணிட்டாங்கன்னா அப்படி என்னதான் நடக்க போகுதுன்னு. என்ன நடக்கும்னா, யாராச்சும் ஒரு ஆள் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாம் என்ன நம்புறாங்கன்னா, அவங்க வந்து உடனே இமீடியட்லி பிளைண்ட் ஆயிடுவாங்க, அதாவது குருடாயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன நம்புறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து 7.5 வருஷம் நல்லது நடக்காது, பேட் லாக்காக இருக்கும்னு. கதவு தானே வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாக்க என்ன நடக்கும்னா, ஒரு நாள் ஒரு ஆள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க கதவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மறுநாளே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க அதே ஸ்பாட்டில். இந்த ஒரு விஷயம் பார்த்தாக்கா எப்படி இருக்குன்னா, மர்மமாக வித்தியாசமாக மிராக்கள் கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரிய வந்துட்டோன்னே நிறைய பேர் இந்த ஊருக்கு வந்து விசிட் பண்ண வராங்க. இந்தியா மட்டும் இல்லை, இந்தியா தவிர்த்து வெளியூர்லேருந்து நிறையா பேர் இந்த ஊரை பார்க்க வராங்க, சனி பகவானோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வராங்க. சனி ஷிக்னாபூரில் இருக்கிற இந்த மக்கள் 300 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற இந்த ட்ரெடிஷன் வந்து இப்படியே தொடங்கணும். எப்போதுமே சனி பகவானோட பார்வை அந்த ஊர் மக்கள் மேலே இருக்கணும். ஸோ கைஸ், இன்னைக்கு இவ்வளோதான். அடுத்த வீடியோ வர வரைக்கும் ஸ்டே டியூன் பண்ணுங்க. அப்புறம் காதல் ஸ்டேயும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அப்புறம் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா என்னைய மன்னிச்சிருங்க. சரி, இப்படி சொல்ல ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பேசி. நான் முதல்ல பேசும்போது எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த எண்டிங் வந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாய். நான் வந்து என்னோட ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னல, அந்த வீடியோவில் இருக்கிற குரூப் சாங், இந்த வீடியோவில் இருக்கிற குரூப் சாங் சேர்த்து போடுறீங்க பாருங்க, உங்களுக்கு புரியும் என்னோட நிலைமை. மொழி பார்க்கறதுக்கே பறக்கும் போது எனக்கே பயம் ஆகுது. அப்புறம் இல்ல ஷோ ஓகே, இப்போ வந்து வலிக்குது.
எனக்கு ஒரு உண்மை கதை தெரிஞ்சிருக்கு. என்னதுன்னா நான் குண்டா இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே வேற மாதிரி இருக்கு.